குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ட்ரை காஃப், வறட்டு இருமலுக்கு நிறைய சிரப்ஸ் இருக்கு. சிரப்ஸ் இல்லாம நேச்சுரல் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஒரு சளி, இருமல் இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ட்ரை காஃப் சிம்டம்ஸ் வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா போஸ்ட் வைரல் பிராங்கைட்டிஸ், பிராங்கோஸ்பேசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரல்ல பிராங்கஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதனால இப்படி சுருங்கி விரியணும். அதோட எலாஸ்டிக் தன்மை குறையும் போது பிராங்கோஸ்பேசம், இந்த சுருக்கம் ஏற்பட்டு ட்ரை காஃப் ஏற்படுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒமிக்ரான் வந்ததுக்கு அப்புறம் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமா இந்த பிரச்சனை நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. இப்போ நான் சொல்ல போற நேச்சுரல் ரெமெடி இது ஒரு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கிடையாது. பர்சனலா என்னோட க்ளோஸ்டு சர்க்கிள்ல உள்ளவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நெய் 1 ஸ்பூன் எடுத்து அதுல 4 கிராம்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணும்போது நெய் உருகும். இந்த கிராம்புல உள்ள எசன்ஸ் நெய்ல கலந்துரும். 1 ஸ்பூன் நெய்யை 2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு உருக்கணும். உருக்குனதுக்கு அப்புறம் அந்த கிராம்பை எடுத்துட்டு 1 ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 2 ஸ்பூன் கொடுக்கலாம். 3 to 5 டேஸ் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ரொடக்டிவ் காஃப் இருக்கும்போது இது பெருசா ரிசல்ட் இருக்காது. நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு இருமல் வந்துடுது, கண்டினியூஸா ட்ரை காஃப் வந்துட்டே இருக்கு, அப்படிங்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்.